எப்படி எப்படி உயர முடியாது? அது வந்து எங்க அல்லது என்னோட மூதாதையரோட வழியோ நீங்க தவறா சொல்ற மாதிரி எல்லாம் ஆயிரும். இந்த இனத்தை சேர்ந்த பெண்கள் மூடக்கூடாதுன்னு முலைவரின்னு போட்டாங்க. வெறும் மார்பகம் மூடக்கூடாதுங்கிறது மாத்திரம் இல்லை, மார்பக பெண்களுடைய மார்பகங்களுக்கு வரி போட்டாங்க. பெரிய மார்பகத்துக்கு ஒரு வரி, ஒரு வரி சின்ன மார்பகத்துக்கு ஒரு வரின்னு ஒரு சைஸ் ஆகும். எல்லாரும் நாடாராயிர முடியாதல்ல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இப்போ நம்முடைய கலாச்சாரம் என்ன? ராஜராஜ சோழன் சொல்றோம், உடன்கட்டை இருந்துச்சா இல்லையா? அப்ப இருந்துச்சுல்ல, அது நம்ம கலாச்சாரம் தானே, நம்ம ஏன் விட்டுட்டோம் அதை? இல்ல, அதாவது அப்ப கல்வி அறிவு இல்ல அந்த காலகட்டங்கள்ல. அப்ப அந்த காலத்தை பத்தி பேசக்கூடாது, இனிமே விட்டுருங்க. இப்ப கல்வி அறிவு இருக்கு. நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. இப்போ நம்ம சீமான் வந்து ராஜராஜ சோழன் பரம்பரைன்றாரு, ராஜராஜ சோழன் தூக்கி பிடிக்கிறாரு. அவர் அந்த கொள்கை சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாரு. நாளைக்கு அவங்க வீட்டுல யாராவது எது நடந்துச்சுன்னா ராஜராஜர் வம்சம் சொல்லிட்டு உடன்கட்டை ஏறுவாங்க. ஏன்னா அவர் அந்த வம்சத்துக்காரர் இல்லையா? நாளைக்கு அவர் ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வீட்டுல உடன்கட்டை ஏறுவாங்க. புரிஞ்சு போச்சு. பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? இப்போ நமக்கு ஹரி பக்கத்துல நாடார் தேவையா? கண்டிப்பா தேவை. சாதி என்பது மலத்துக்கு ஈடு, புரியுதுங்களா? அந்த மலத்தை சுமந்துட்டு நம்ம நடக்கக்கூடாது. அதாவது ஏதாவது இப்ப நான் பிறந்த சமூகங்கிறது உண்மையிலே உழைப்பால உயர்ந்த சமூகம். அப்படியா? நான் ஆயிரு ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லிம், நான் ஐயர், நான் கிறிஸ்துவன், நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். உங்க பரம்பரை தொழில் விவசாய தொழில். நீங்க என்ன பண்ணீங்கன்னா பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு விவசாயம் பண்ணிருக்கணும். நீங்க ஃபைனான்ஸ் பண்றீங்க. ஃபைனான்ஸ் என்ன தொழில்? அடுத்தவனுடைய உழைப்பில் வாழக்கூடிய தொழில் தான் ஃபைனான்ஸ். ஏங்க இருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழிலை நீ எப்பத்துல இது பண்ற? அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு உங்கள்ட்ட கடன் வாங்குவான். அந்த கடன் வாங்கிட்டு அவங்க கொடுக்கும்போது அவங்க குடும்பமே வயிறெறிஞ்சு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வட்டி கட்டுறேன்வான். ஆனா மற்ற தொழில் அப்படி இல்லை. திருட்டு பையன்டா நீ, நீ ஒரு திருடன்.